மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழைக்கு உத்தரகாவேரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 4 தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. 2 தரைப்பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் அங்கு போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழரசன். தமிழரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ஷினி. வேலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு 10 மணி முதல் திடீரென கனமழை கொட்ட துவங்கியது. ஒடுகத்தூர் அடுத்த மேலரசம்பட்டு மற்றும் ஜவ்வாது மலைத்தொடர்களில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையானது ஒடுகத்தூர் வனத்துறையில் வைக்கப்பட்டுள்ள மழை மாலையில் 75 மில்லிமீட்டர் என மழையின் அளவு பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 1 மணி அளவில் உத்திரகாவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட துவங்கியது. இந்த வெள்ளப்பெருக்கால் கத்தாரிக்குப்பம் கெங்கசாணிக்குப்பம் இடையிலான தரைப்பாலமும், வண்ணாந்தாங்கல் அம்மனூர் இடையிலான தரைப்பாலமும், ஒடுகத்தூர் நேமந்தபுரம் இடையிலான தரைப்பாலமும், கிருஷ்ணன்பாறை ஆஜாதி ஆகிய இடங்களில் இடையேயான தரைப்பாலமும் என 4 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் காளியம்மன்பட்டி, கொண்டாத்தூர் மற்றும் குருராஜா பாளையம் முதல் பாலப்பாடி செல்லும் தரைப்பாலங்கள் தடையமே இல்லாத அளவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. அதே போல் பாலப்பாடி தற்காலிக தரைப்பாலமானது தற்பொழுது 4வது முறையாக அடித்துச் செல்லப்பட்டுள்ளது என்பதும் இந்த மாதத்தில் 2வது முறையாக அடித்துச் செல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தற்பொழுது ஆற்றை கடக்க முடியாமல் பள்ளி குழந்தைகள், வேலைக்கு செல்லும் பணியாட்கள் உள்ளிட்டோர் ஆற்றை கடக்க முடியாமல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அடித்துச் செல்லப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் பகுதியில் நடைபெறும் மேம்பாலம் அமைக்கும் பணியை விரைவாக முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகரித்துக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றை கடக்க வேண்டாம், தங்களது குழந்தைகளை ஆற்று வெள்ளத்தை பார்க்க அனுமதிக்க வேண்டாம் என ஒடுகத்தூர் பேரூராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.